வைசாக மாதமென்றழைக்கப்படும் வைகாசி மாதத்தின் மாஹாத்மியம் 11ஆம் அத்தியாயம். மன்னன் கீர்த்திமானின் கதை. மைத்திலர் கூறினார், வைசாக மாதமான வைகாசி மாதத்துடன் தொடர்புடைய புனித சடங்குகள் எளிதில் நிறைவேற்றக்கூடியவை. அவை அளவற்ற புண்ணிய பலன்களை அளிக்கின்றன. அவை நேரடியாக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பேருவகையை ஏற்படுத்துவதோடு வாழ்க்கையின் மகத்தான லட்சியங்களை அடைவதற்கான வழிகளாகவும் திகழ்கின்றன. இந்த சடங்குகள் நித்தியமானவையாகவும் ஸ்ருதிகளில் வேதங்களில் வகுத்துரைக்கப்பட்டவையாகவும் இருந்த போதிலும் உலகில் ஏன் அவை அவ்வளவாக பிரபலமாகவில்லை? மாறாக ரஜோ மற்றும் தமோ குணங்கள் சார்ந்த பல தர்மங்கள் சடங்குகள் ஏன் மிகவும் பிரபலமாக உள்ளன? அவை, அதாவது பிந்தையவை, கடைபிடிப்பதற்கு மிகவும் கடினமானவை. மேலும் அவற்றிற்கு மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது. அவற்றுக்கு அதிகப்படியான செலவும் ஆகிறது. சிலர் மாக மாதத்தை போற்றுகின்றனர். வேறு சிலர் மழை காலத்திற்குரிய 4 மாதங்களையே போற்றுகின்றனர். அவர்கள் வியாதிபாதம் போன்ற தர்மங்களை பல்வேறு வழிகளில் புகழ்ந்து பேசுகின்றனர். இந்த சடங்குகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை குறித்து அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தயை கூர்ந்து அவற்றை எனக்கு விரிவாக விளக்குங்கள். ஸ்ருததேவர் கூறினார், மன்னரே கேளுங்கள். இந்த சடங்குகள் ஏன் அவ்வளவாக பிரபலமாகவில்லை என்பதை நான் தங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். மற்ற சடங்குகள் எவ்வாறு உலகில் மிகவும் பிரபலமாகிவிட்டன என்பதையும் நான் விளக்குகிறேன். இவ்வுலகில் ரஜச மற்றும் தமச இயல்புடைய மக்கள் பலர் உள்ளனர். அவர்கள் காம இச்சை கொண்டவர்கள். அவர்கள் உலக இன்பங்கள், புத்திரர்கள், பேர குழந்தைகள், செல்வம் போன்றவற்றை விரும்புகிறார்கள். எங்கோ எப்போதோ மிகுந்த சிரமத்திற்கு இடையேதான் ஸ்வர்க்கத்தை அடைய முயலும் சிலரை காண முடியும். எனவே அவர்கள் யாகம் போன்ற நற்பூஜைகளை மிகுந்த முயற்சியுடன் செய்கிறார்கள். எவரும் முக்தியை, மோட்சத்தை தேடியோ அதற்காகவோ முயற்சிப்பதில்லை. அற்பமான நம்பிக்கைகளையும் ஆசைகளையும் கொண்ட மக்கள் தாங்கள் விரும்பும் பயன்களை அடைய வேண்டி பலவிதமான புனித சடங்குகளில் ஈடுபடுகிறார்கள். எனவே ரஜச மற்றும் தமச இயல்புடைய தர்மங்களே மக்களிடையே பிரபலமாகவும் பரவலாகவும் அறியப்படுகின்றன. பகவான் ஸ்ரீஹரிக்கு, இறைவனாருக்கு உகந்தவையாக இருந்த போதிலும் சாத்வீக இயல்புடைய தர்மங்கள் அவ்வாறு பிரபலமாவதில்லை. இந்த நிஷ்காம ஆசையற்ற இயல்புடைய தர்மங்கள் நிச்சயமாக உலக இன்பங்களையும் ஸ்வர்க்க பேறுகளையும் கூட அருளக்கூடியவை ஆகும். ஆனால் இறைவனின் மாயையால் மயங்கிய அறிவற்ற மக்கள் இந்த உண்மையை அறிவதில்லை. ஒருவன் இறை தன்மையை, தலைமையை அடையும் போது அவனது ஆசைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறுகின்றன. ஒருவேளை அவன் உலக ஆசைகளின் கவர்ச்சிக்கு ஆட்பட்டு விட்டால் அந்த இறை தன்மையை, தலைமையை இழக்க நேரிடும். வைசாக மாதத்துடன் தொடர்புடைய தர்மங்களை இவ்வுலகில் ஏன் இவ்வளவு கவனத்துடனும் கண்டிப்பாகவும் ஒரு இரகசியமாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை நான் தற்பொழுது கூறுகிறேன். அத்தர்மங்கள் சாத்வீக இயல்புடையவை. மேலும் இவ்வுலகில் சாத்வீக இயல்புடைய மனிதர்களுக்காகவே அவை வகுக்கப்படுகின்றன. முற்காலத்தில் காசி நகரில் கீர்த்திமான் என்ற பெயரில் புகழ்பெற்ற ஒரு சக்கரவர்த்தி வாழ்ந்து வந்தார். அவர் இக்ஷ்வாகு குலத்திற்கே ஒரு அணிகலனாக திகழ்ந்தார். அவர் நிருக மன்னரின் புகழ்பெற்ற புதல்வர் ஆவார். அவர் கோபத்தையும் தனது ஐம்புலன்களையும் முழுமையாக வென்றவர். அவர் அந்தணர்களை போற்றி ஆதரிப்பவர். அனைத்து மன்னர்களிலும் மிகச் சிறந்தவராக திகழ்ந்தவர். ஒரு முறை அவர் வேட்டையாடுவதில் ஈடுபட்டிருந்த போது வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார். அது வைசாக மாதமான வைகாசி மாதமாகும். சூரியனின் கடும் வெப்பத்தால் மிகவும் உக்கிரமாக தகித்து கொண்டிருந்த காலம் அது. அவர் அந்த பாதையில் தொடர்ந்து முன்னேறி சென்றபோது வழியெங்கும் அந்த உத்தமமான உள்ளம் கொண்ட முனிவரின் சீடர்கள் பல்வேறு நற்பணிகளில் இடைவிடாமல் ஈடுபட்டிருப்பதை அவர் கண்டார். சில இடங்களில் அவர்கள் பிரபாக்கள், நீர்பந்தல்கள் அமைப்பதிலும் நிழல் தரும் மண்டபங்களை நிறுவுவதிலும் ஈடுபட்டிருந்தனர். சிலர் குளக்கரைகளில் ஏற்பட்ட உடைப்புகளை அடைத்து குளங்களை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர்.
வேறு சில இடங்களில் மரத்தடியில் சௌகரியமாக அமர்ந்திருந்த சிலருக்கு அவர்கள் விசிறிவிடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். சில இடங்களில் கரும்பு துண்டுகளையும், வேறு சில இடங்களில் நறுமணப் பொருட்களையும், இன்னும் சில இடங்களில் பழங்களையும் சிலர் வழங்குவதை காண முடிந்தது. நண்பகல் வேளையில் அவர்கள் குடைகளை தானமாக வழங்கினர். மாலை வேளையில் பானகம், இனிப்பு பானங்கள் வழங்கினர். சில இடங்களில் அவர்கள் வெற்றிலைகளை வழங்கினர். வேறு சில இடங்களில் விழிகளுக்கு இடும் கற்பூர கலவையை வழங்கினர். காட்டில் நிழல் மிகுந்த இடங்களிலும், நன்கு பெருக்கி சுத்தம் செய்யப்பட்ட முற்றங்களிலும் மென்மையான மணலை சிலர் பரப்புவதை காண முடிந்தது. அரசே, மரக்கிளைகளில் ஊஞ்சல்களை கட்டி தொங்கவிடும் பணியில் சிலர் ஈடுபட்டிருந்தனர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் யார் என்று வினவிய போது அவர்கள், நாங்கள் வாசிஷ்டர்கள், அதாவது வசிஷ்ட முனிவரின் சீடர்கள் என்று பதிலளித்தனர். இது என்ன, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் வினவினார். அதற்கு அவர்கள் அந்த சிறந்த மன்னரிடம், இவை வைசாக மாதத்திற்காக விதிக்கப்பட்டுள்ள புண்ணிய சடங்குகளாகும். இவை மனித வாழ்வின் குறிக்கோள்களை அடைவதற்கான வழிகளாக திகழ்கின்றன. வசிஷ்ட முனிவரின் கட்டளைப்படி நாங்கள் இச்சடங்குகளை மிக்க கவனத்துடனும் ஸ்ரத்தையுடனும் நிறைவேற்றி வருகிறோம் என்று கூறினர். அப்போது மன்னர், இச்சடங்குகளை செய்வதன் மூலம் மனிதர்கள் அடையும் பயன் என்ன? இதனால் யார் மகிழ்கிறார்கள்? நீங்கள் கேள்விப்பட்டவாறே இவற்றை எனக்கு விரிவாக எடுத்துரைக்கவும் என்று வினவினார். மன்னர் இவ்வாறு வினவியதும் அவர்கள் அவருக்கு பின்வருமாறு பதிலளித்தனர். நாங்கள் எங்கள் குருநாதரின் கட்டளைகளை நிறைவேற்றி வருகிறோம். நாங்கள் இப்பாதையில் பல்வேறு புண்ணிய சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் எங்களிடம் பேசுவதற்கு தனியாக நேரம் ஏதுமில்லை. தாங்கள் எங்கள் குருநாதரையே அணுகி தகுந்த முறையில் இது குறித்து வினவுவது சாலச் சிறந்ததாகும். அந்த பெருமைமிக்க முனிவர், புகழ்மிக்க அவர் இந்த தர்மங்களை முழுமையாகவும் சரியாகவும் புரிந்து வைத்துள்ளார். வசிஷ்டமா முனிவரின் சீடர்கள் இவ்வாறு பதில் உரைத்ததும், பல்வேறு சாஸ்திரங்கள் மற்றும் யோக கலை குறித்த அறிவை வழங்குவதில் புகழ்பெற்ற வசிஷ்டமா முனிவரின் புண்ணிய ஆசிரமத்தை நோக்கி மன்னர் விரைந்து சென்றார். மன்னர் வருவதை கண்டதும் வசிஷ்டமா முனிவர் மனமகிழ்வு கொண்டார். அந்த உத்தம ஆன்மா கொண்ட மன்னரையும் அவருடன் வந்த பரிவாரங்களையும் அவர் முறைப்படி உபசரித்தார். உபசரிப்பை ஏற்றுக்கொண்டு வசதியாக அமர்ந்த பின்னர் மகிழ்ச்சியடைந்த அந்த மன்னர் அந்த குருவிடம் பின்வருமாறு வினவினார். மன்னர் கூறினார், வரும் வழியில் மிகவும் அற்புதமானதும் மங்களமானதுமான ஒரு காட்சியை கண்டேன். அது தங்கள் சீடர்கள் செய்து கொண்டிருந்த ஒரு சிறப்பான நற்காரியமாகும். அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த மங்கள சடங்குகள் குறித்து நான் அவர்களிடம் விசாரித்தேன். ஆனால் அவர்கள் எதையும் விளக்கி கூறவில்லை. அவர்கள் இந்த தெய்வீக சடங்குகளை விரிவாக விளக்குவதற்கு எங்களிடம் போதுமான அவகாசமில்லை. எங்கள் குருவின் கட்டளைப்படி நாங்கள் எங்கள் பணிகளை செய்ய வேண்டியுள்ளது. தாங்கள் எங்கள் குருவிடமே இது குறித்து கேட்டு தெரிந்து கொள்வது சிறந்தது என்று கூறினார்கள். அவர்கள் அவ்வாறு கூறியதாலேயே நான் இப்போது தங்களை நாடி வந்துள்ளேன். நான் வேட்டையாடுவதில் ஈடுபட்டிருந்ததால் களைப்படைந்து விட்டேன். சிறிது உபசரிப்பை நாடி இங்கு வந்து தங்கினேன். அப்போதுதான் வழியில் தங்கள் சீடர்கள் செய்து கொண்டிருந்த அந்த புண்ணிய செயலை நான் காண நேர்ந்தது. சிறந்த முனிவரே, இந்த தெய்வீக சடங்குகள் குறித்து மேலும் அறிந்து கொள்ள எனக்கு பேராவல் உள்ளது. தாங்களே முதன்மையான முனிவராவீர். மேலும் இந்த தெய்வீக சடங்குகள் அனைத்தையும் தொடக்கம் முதலே தாங்களே முன்னின்று நடத்துபவர் என்பதால் சிறந்த முனிவரே, இவற்றை எனக்கு விரிவாக விளக்கி அருளுங்கள். இவற்றை குறித்து கேட்க நான் பெரிதும் விரும்புகிறேன். நான் தங்கள் பணிவான சீடன். இந்த சடங்குகளின் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்த அந்த மன்னர் இவ்வாறு வினவியதும் பெரும்புகழ் பெற்ற அந்த முனிவர் மன்னர் தன்னிடம் மிகச் சரியான முறையில் வினா எழுப்பி இருப்பதை எண்ணி தம் மனதிற்குள் பெரிதும் மகிழ்ந்தார். அவர் கூறினார், மன்னரே, உமது அறிவு திறன் மிகச் சிறந்த முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் இங்கு பட்டை தீட்டப்பட்டும் உள்ளது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறித்த உரையாடல்களிலும் அவருக்கான தெய்வீக சடங்குகளை செய்வதிலும்
தமது மனம் மிகுந்த ஆர்வத்துடன் ஈடுபட்டிருப்பதால் தமது நல்வினை பயன்கள் இப்போது முழுமையாக பலனளிக்கத் தொடங்கியுள்ளன. இவ்வாறு மிகுந்த மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்ட பின்னர் அவர் அந்த மன்னரிடம் பின்வருமாறு பேசத் தொடங்கினார். மன்னரே, செவிமடுப்பீராக. இப்போது நீர் என்னிடம் வினவிய விஷயத்திற்குரிய விளக்கத்தை நான் தமக்கு எடுத்துரைக்கிறேன். அதனை செவிமடுப்பதன் மூலம் ஒருவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். ஒருவன் மற்ற அனைத்து புண்ணிய சடங்குகளையும் கைவிட்டு முழுமையாக சிற்றின்பங்களில் மூழ்கி இருப்பவனாகவே இருந்தாலும் வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் புனித நீராடலில் ஈடுபட்டால் அவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமானவனாகிறான். ஒருவன் மற்ற அனைத்து புண்ணிய சடங்குகளையும் அவற்றிற்குரிய துணை சடங்குகளுடன் சேர்த்து செய்தாலும் வைசாக மாதத்தை உரிய முறையில் புனித நீராடல், தான தர்மங்கள், வழிபாடு மற்றும் பிற நற்செயல்கள் மூலம் போற்றாவிட்டால் பகவான் ஸ்ரீஹரி அவனிடமிருந்து வெகு தொலைவில் விலகி நிற்கிறார். வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் புனித நீராடலும் தான தர்மங்களும் செய்யப்படாமலே கடந்து போகுமானால் அந்த தவறு காரணமாக செய்தவன் ஒரு சண்டாளன், இழிந்தவனாகிறான். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. வைசாக மாதத்திற்காக வகுக்கப்பட்டுள்ள சிறந்த புண்ணிய சடங்குகள் மூலம் பகவான் ஸ்ரீஹரி திருப்திப்படுத்தப்பட்டால் அவர் மகிழ்ந்து ஒருவன் விரும்பும் அனைத்தையும் அருள்கிறார். பிரபஞ்சத்தின் அதிபதியும் பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் பதியுமான அவர் பாவங்களின் ஒட்டுமொத்த குவியலையும் அளிப்பவராவார். மிக நுட்பமான புண்ணிய சடங்குகளாலேயே அவர் மகிழ்கிறார். கருப்பொருளான உடல் சார்ந்த முயற்சிகளாலோ அல்லது பண செலவுகளாலோ அல்ல. அவர் முழு பக்தியுடன் வழிபடப்பட்டால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு விரும்பிய அனைத்தையும் அருள்கிறார். ஆகவே அரசனே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீதான பக்தியை எப்போதும் கடைபிடிக்க வேண்டும். நீரை கொண்டு மட்டும் அவர் ஆராதிக்கப்பட்டாலும் கூட பிரபஞ்சத்தின் அதிபதியான பகவான் ஸ்ரீஹரி அனைத்து துன்பங்களையும் மன உளைச்சல்களையும் நீக்குகிறார். தாகத்தால் தவிப்பவன் நீரை கண்டு மகிழ்வது போல அவரும் திருப்தி அடைகிறார். ஒரு பெரிய கர்மம் செயல் கூட சில சமயங்களில் மிகப்பெரிய பலனை தரக்கூடும். கர்மத்தின் செயலின் பெருமையோ அல்லது சிறுமையோ அதனால் விளையும் பலனின் பெருமைக்கோ அல்லது சிறுமைக்கோ காரணமாவதில்லை. மாறாக அந்த கர்மத்தின் தன்மையே அதற்கு காரணமாக அமைகிறது. கர்மத்தின் இயல்பு மிகவும் நுட்பமானது. அதை அறிவது கடினம். வைசாக மாதத்திற்காக விதிக்கப்பட்டுள்ள இந்த புண்ணிய சடங்குகளை மிக குறைந்த முயற்சியிலேயே செய்து முடித்துவிட முடியும். இவை மங்களமானவை, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமானவை. மேலும் இவை தேவையற்ற செலவுகள் அதிகரிப்பதை தடுக்கின்றன. ஆகையால் அரசனே, நீயும் வைசாக மாதத்திற்காக வகுக்கப்பட்டுள்ள புண்ணிய சடங்குகளை செய்வாயாக. உன் ராஜ்யத்தில் வாழும் மக்கள் அனைவரையும் இந்த மங்களமான சடங்குகளை செய்யுமாறு கூறுவாயாக. அரசே, வைசாக மாதத்திற்காக விதிக்கப்பட்டுள்ள புனித சடங்குகளை செய்யாத இழிந்த மனிதன் பல வழிகளிலும் கண்டிக்கப்பட வேண்டும். அதன் பிறகும் அவன் அவற்றை செய்யாவிடில் நீயே அவனுக்கு தண்டனை அளிக்க வேண்டும். இவ்வாறு சாஸ்திர நூல்களின் வாசகங்களை விரித்துரைப்பதன் மூலம் அந்த புனித சடங்குகளை செய்வதன் அவசியத்தை அந்த முனிவர் அவனுக்கு தெளிவாக விளக்கினார். அதன் பின்னர் வைசாக மாத சடங்குகளின் இயல்பு, அவற்றை மேற்கொள்ளும் முறை ஆகியவை குறித்து முழுமையாக அவனுக்கு விவரித்தார். அந்த சடங்குகள் அனைத்தையும் குறித்த விவரங்களை முழுமையாக கேட்டறிந்த பின்னர் அவன் மிகுந்த பக்தியுடன் அந்த ஆசானை வணங்கினான். அதன் பின் அரசன் தன் இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்று அந்த சடங்குகள் அனைத்தையும் முறைப்படி நிறைவேற்றினான். அரசே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனும் களங்கமற்றவருமான கேசவனாரின் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தனாக அந்த அரசன் திகழ்ந்தான். தேவாதி தேவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை, பத்மநாபனை தவிர வேறு எவரையும்
அந்த அரசன் வணங்கியதில்லை. ஒரு யானையின் மீது பெரிய பேரிகை ஒன்று ஏற்றப்பட்டது. வீரர்கள் மூலம் அவனது ராஜ்யம் முழுவதும் பின்வருமாறு முரசறைந்து அறிவிக்கப்பட்டது. சூரியன் மேஷராசியில் சஞ்சரிக்கும் இக்காலத்தில் 8 வயதிற்கு மேற்பட்டவரும் 80 வயதிற்கு உட்பட்டவருமான எவரேனும் அதிகாலையில் நீராடத் தவறினால் அத்தகையோர் அனைவரும் என்னால் தண்டிக்கப்படுவதற்கு உரியவராவார். அவர்களுக்கு மரண தண்டனையோ அல்லது நாட்டிலிருந்து நாடு கடத்தப்படும் தண்டனையோ வழங்கப்படும். நிச்சயமாக அவர் என் தந்தையாகவோ மகனாகவோ மனைவியாகவோ அல்லது நெருங்கிய நண்பராகவோ இருப்பினும் வைசாக மாதத்தில் செய்ய வேண்டிய புனித சடங்குகளை செய்யாமல் அவர் விலகி நின்றால் ஒரு கொள்ளையனைப் போலவே அவரையும் நான் கட்டி பிணைப்பேன். அந்த சிறந்த நீரில் புனித நீராடிய பின்னர் சிறந்த அந்தணர்களுக்கு தானங்கள் வழங்கப்பட வேண்டும். பாவமற்றவர்களே, உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு நீர் சாவடிகளை பிரபாசங்களை அமைத்தல் போன்ற பிற புனித சடங்குகளையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக அவர் என் தந்தையாகவோ மகனாகவோ மனைவியாகவோ அல்லது நெருங்கிய நண்பராகவோ இருப்பினும் வைசாக மாதத்தில் செய்ய வேண்டிய புனித சடங்குகளை செய்யாமல் அவர் விலகி நின்றார். ஒரு கொள்ளையனைப் போலவே அவரையும் நான் கட்டி பிணைப்பேன். அந்த சிறந்த நீரில் புனித நீராடிய பின்னர் சிறந்த அந்தணர்களுக்கு தானங்கள் வழங்கப்பட வேண்டும். பாவமற்றவர்களே, உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு நீர் சாவடிகளை பிரபாசங்களை அமைத்தல் போன்ற புனித சடங்குகளையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். அவர் ஒவ்வொரு கிராமத்திலும் புனித சடங்குகளை விளக்கி உரைக்கும் ஒரு பிராமணரை நியமித்தார். ஒவ்வொரு 5 கிராமங்களுக்கும் ஒரு சிறப்பு அதிகாரியை அவர் நியமித்தார். தங்கள் தர்மங்களை விட்டு விலகியவர்களை தண்டிக்கும் கடமை அந்த அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவருக்கு துணையாக 10 குதிரைகள், அதாவது குதிரை படையை சேர்ந்த 10 வீரர்கள் அளிக்கப்பட்டிருந்தன. சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி எங்கும் நடப்பட்ட தர்மம் மற்றும் நற்செயல்கள் என்னும் விருட்சம், அதாவது மரம், ஒவ்வொரு நாட்டிலும் செழித்து வளர்ந்தது. அந்த மன்னனின் ஆட்சிக்குட்பட்ட நிலப்பரப்பில் இறந்த மனிதர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீஹரியின் இருப்பிடத்தை வைகுந்தத்தை அடைந்தனர். சிறந்த மன்னரே, தற்செயலாக பகவான் ஸ்ரீஹரியின் ஆலயத்திற்கு செல்பவர்கள் கூட மரணத்திற்கு பின்னர் பகவான் ஸ்ரீஹரியின் இருப்பிடமான வைகுந்தத்தையே அடைகின்றனர். நிச்சயமாக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகம் மனிதர்களால் மிக விரைவாக அடையப்படுகிறது. சூரியன் மேஷராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் ஏதேனும் ஒரு சாக்கின் நிமித்தம் காலையில் ஒரு முறை மட்டும் நீராடுபவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மகத்தான உலகத்தை அடைவார். வைசாக மாதத்தில் ஒரு முறை மட்டும் புனித நீராடுவதன் மூலம் ஒருவன் யமலோகத்தை அடைவதில்லை. மன்னரே, அக்காலத்தில் சூரிய பகவானின் புதல்வனான யமனுக்கு பதிவு செய்வதற்கு எதுவுமே இருக்கவில்லை. அப்போது சித்திரகுப்தன் தனது எழுத்து பணிகளிலிருந்தும் மக்களின் கர்மங்களை கணக்கிடும் பணியிலிருந்தும் முழுமையான ஓய்வை பெற்றான். தங்கள் நற்செயல்களின் பலனாக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு சென்ற மக்களின் முந்தைய பாவங்களை குறித்த பதிவுகள் அனைத்தும் ஒரு கணத்தில் மிக விரைவாக அளிக்கப்பட்டன. பாவம் செய்த உயிரினங்கள் ஏதுமில்லாததால் நரகங்கள் அனைத்தும் வெறிச்சோடி போயின. வைசாக மாதத்தின் மகிமையால் நரகத்திற்கு செல்லும் பாதையில் எவ்வித நடமாட்டமும் இல்லாமல் போனது. மக்கள் அனைவரும் களங்கமற்றவர்களாகவும் ஒளிமயமான வடிவத்தை பெற்றவர்களாகவும் மாறி பகவான் ஸ்ரீஹரியின் இருப்பிடத்தை அடைந்தனர். அதே போன்று விண்ணுலகில் வசிப்பவர்களின் இருப்பிடங்கள் அனைத்தும் காலியாகி போயின. விண்ணுலகம் காலியான போதும் நரகங்கள் அனைத்தும் வெறிச்சோடி போன போதும் நாரத மாமுனிவர் தர்மராஜனிடம் சென்று பின்வருமாறு கூறினார். மன்னரே, நரகத்தில் வழக்கமாக 7 புலம்பல் ஒலிகள் எதுவும் இப்போது செவிமடுக்கப்படவில்லை, அதாவது கேட்கவில்லை. தீய செயல்களை செய்தவர்களை குறித்து எதுவும் எழுதப்படுவதில்லை. சித்திரகுப்தன் ஒரு முனிவரைப் போல மௌன விரதத்தை கடைபிடித்து வருகிறார். அரசனே, தீய செயல்களை புரிவோர், பெரும் வஞ்சகர் மற்றும் சூழ்ச்சிக்காரர்கள் ஆகியோர் ஏன் தமது இருப்பிடத்திற்கு வருவதில்லை என்பதற்கான காரணத்தை எனக்கு கூறுவீராக.
உயர்ந்த ஆன்மாவை கொண்ட நாரத மாமுனிவர் இச்சொற்களை கூறிய போது விவஸ்வானின் சூரியனின் மைந்தனான அரசன், அதாவது யமன், சற்றே இயலாமையுடன் பின்வருமாறு கூறினார். நாரத மாமுனிவரே, தற்போது இப்பூ உலகை ஆண்டு வரும் அரசன் தொன்மையானவரும் சிறந்த புருஷருமான ஹிருஷிகேசரின் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தனாவார். அவர் பேரிகையின் முழக்கத்தின் வாயிலாக வைகாசி மாதத்திற்குரிய புனித சடங்குகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். எவன் 8 வயதிற்கு மேற்பட்டவனாகவும் 80 வயதிற்கு உட்பட்டவனாகவும் இருந்து வைகாசி மாதத்திற்குரிய புனித சடங்குகளை செய்யவில்லையோ அவன் என்னால் ஐயமின்றி தண்டிக்கப்படுவான். மக்கள் அத்தகைய அச்சம் கொண்டிருப்பதாலேயே அவர்கள் எவரும் விதிமுறைகளை மீறுவதில்லை. அந்த நற்செயல்களின் கர்மத்தின் பயனாகவே நாரத மாமுனிவரை அவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பிடத்தை அடைகிறார்கள். வைகாசி மாதத்திற்குரிய புனித சடங்குகளை சார்ந்திருப்பதன் மூலம் மக்கள் பகவான் ஸ்ரீஹரியின் இருப்பிடத்திற்கு செல்கின்றனர். சிறந்த முனிவரே, எனது இருப்பிடத்திற்கு செல்லும் பாதையானது அந்த அரசனால் இப்போது அடைக்கப்பட்டுவிட்டது. நரகங்கள் அனைத்தும் காலியாகிவிட்டன. அவ்வாறே தேவர்கள் வசிக்கும் உலகங்களும் காலியாகிவிட்டன. கணக்காளனான சித்திரகுப்தன் ஓய்வெடுத்து வருகிறான். ஏற்கனவே எழுதப்பட்டிருந்த பாவ கணக்குகள் அனைத்தும் மக்களால் இப்போது அழிக்கப்பட்டு விட்டன. முனிவரே, வைகாசி மாதத்திற்குரிய புனித சடங்குகளின் பெருமையானது அத்தகைய பெரும் ஆற்றல் வாய்ந்ததாகும். அந்தணர்களை கொல்வது போன்ற பெரும் பாவங்களிலிருந்தும் மக்கள் விடுபட்டு விட்டனர். வைகாசி மாதமான வைசாக மாதத்தில் தத்தமது கடமைகளை செவ்வனே ஆற்றுவதன் மூலம் அவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உயர்ந்த உலகத்தை அடைகிறார்கள். நான் இப்போது வெறும் மரக்கட்டை போலாகிவிட்டேன். மக்களை தண்டிக்கவோ அல்லது ஆசீர்வதிக்கவோ இயலாத நிலையில் உள்ளேன். அவன் அனைத்து வகையிலும் மிகுந்த வலிமை வாய்ந்தவனாக இருப்பினும் நான் அவனுடன் போரிட்டு அவனை கொல்வேன். எவன் தன் எஜமானனின் பணிகளை செய்யாமல் செயலற்று இருந்து கொண்டே தன் ஊதியத்தை பெற்று கொள்கிறானோ அத்தகைய பணியால் நிச்சயமாக நரகத்தையே அடைவான். ஒரு தேவனாலும் அவனை அழிக்க இயலாத நிலை இருக்குமாயின் நான் பிரம்மதேவரிடம் சென்று நடந்த அனைத்தையும் அவரிடம் எடுத்துரைத்து அதன் பின்னர் கவலையிலிருந்து விடுபடுவேன். இவ்வாறு கூறிய பின்னர் அவர் அந்த அந்தணரிடம் விடை பெற்றார். காலன் தனது பயங்கரமான தண்டாயுதத்தை ஓங்கி பிடித்து தனது எருமையின் மீது ஏறி அமர்ந்து தனது பரிவாரங்களுடன் பூ உலகிற்கு சென்றார். மிருத்யு, ரோகம், ஜரை போன்ற மிகவும் உக்கிரமான துணைவர்களாலும் 50 கோடி எண்ணிக்கையிலான தூதர்களாலும் அவர் சூழப்பட்டிருந்தார். அவர் உடனடியாக அந்த புண்ணிய சீலர்களான மன்னனின் தலைநகரம் முழுவதையும் முற்றுகையிட்டனர். பின்னர் அனைத்து உலகங்களிலும் அச்சத்தை விளைவிக்கக்கூடிய தனது மிகவும் பயங்கரமான சங்கத்தை அவன் முழங்கினான். அதனை கேட்டதும் அது விவஸ்வானின் மகனான யமன் என்பதை அறிந்த அந்த புண்ணிய சீல மன்னன் உணர்ந்து கொண்டான். அவன் அனைத்து போர் ஆயத்தங்களையும் செய்து கொண்டு சினத்துடன் நகரிலிருந்து வெளியேறினான். அவ்விருவருக்கும் இடையே நடைபெற்ற போர் மிகவும் பயங்கரமானதாகவும் காண்போரின் மெய் சிலிர்க்கச் செய்வதாகவும் அமைந்திருந்தது. கண் இமைக்கும் நேரத்திற்குள் அவன் புண்ணிய சீல மன்னன் மிருத்யு, காலன், ரோகம், யமன் மற்றும் தூதபதி ஆகியோரை அடக்கி வென்றான். அவன் மிகுந்த சினத்துடன் அவர்களை தோற்கடித்து ஓடச் செய்தான். அதன் பின் கடும் சீற்றமடைந்த யமதர்மனே நேரில் வந்து பல அம்புகளை எய்து அந்த மன்னனுடன் போரிட்டான். அவன் ஒரு சிங்கத்தை போல கர்ஜித்தான். அந்த மன்னன் 3 அம்புகளை எய்து யமனின் வில்லை துண்டித்தான். தனது வாளையும் கேடயத்தையும் கரத்தில் ஏந்தியவாறு யமன் அந்த மன்னனை கொல்லும் நோக்கத்துடன் கீழே இறங்கி வந்தார். அவரை கண்டதும் அந்த மன்னன் கடும் சீற்றமடைந்தான். அந்த அரசன் யமனின் வாளையும் கேடயத்தையும் துண்டித்து வீழ்த்திவிட்டு ஒரு கருநாகத்தின் ஒளியை கொண்ட ஒரு அம்பை யமனின் நெற்றியில் பாய்ச்சினான். அந்த அம்பு தாக்கியதும் யமன் கடும் சீற்றமடைந்து தனது தண்டாயுதத்தை கோலை கரத்தில் எடுத்தான். அவன் அந்த தண்டாயுதத்தின் மீது பிரம்மாஸ்திரத்திற்கான மந்திரத்தை செலுத்தி அதை அந்த அரசன் மீது ஏவினான்.
அதை கண்ட பார்வையாளர்களான மக்கள் அனைவரும் ஐயகோ என்று அலறி துடித்தனர். அச்சமயத்தில் தனது பக்தனை காக்கும் பொருட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி தனது சக்கரத்தை சுதர்சன ஆழ்வாரை ஏவினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் ஏவப்பட்ட அந்த சக்கரம் போர்க்களத்திற்கு விரைந்து வந்து யமனாரின் தண்டாயுதத்தின் வேகத்தை தடுத்து நிறுத்தியது. இறைவனின் பக்தனான அந்த அரசன் அச்சமுற்று உடனடியாக அந்த சக்கரத்தை போற்றி துதிக்கத் தொடங்கினான். 1000 ஆரங்களை கொண்ட சக்கரமே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருக்கரங்களை அலங்கரிக்கும் ஆபரணமே, தமக்கு என் வணக்கங்கள். முன்னொரு காலத்தில் அனைத்து உலகங்களையும் காப்பதற்காகவே பகவான் ஸ்ரீஹரியால் விஷ்ணுமூர்த்தியால் நீ ஏந்தப்பட்டாய். இன்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மிகுந்த வலிமை வாய்ந்த பக்தனான யமனை நீயே காக்க வேண்டும் என்று உன்னிடம் வேண்டுகிறேன். தேவர்களுக்கு விரோதிகளாக விளங்கும் மனிதர்களுக்கு மரண தேவதையாக திகழ்பவர் தாம் ஒருவரே ஆவீர், வேறொருவரும் இல்லை. ஆகையால் பிரபஞ்சத்தின் தலைவனே கருணை காட்டுவீராக. இந்த யமனை தாங்களே காத்தருள்வீராக. அந்த அரசனால் இவ்வாறு போற்றி துதிக்கப்பட்ட சக்கரம் யமனை விட்டு விலகி அந்த அரசனுக்கு அருகில் வந்து நின்றது. மாமன்னரே, வானவெளியில் நின்று கொண்டிருந்த தேவர்கள் அனைவரும் அதனை கண்டு வியப்புடன் நோக்கி கொண்டிருந்த போதே இச்சம்பவம் நிகழ்ந்தது. பின்னர் மிகுந்த மனச்சோர்வு அடைந்த யமன் பிரம்மதேவனின் இருப்பிடம் நோக்கி சென்றான். அங்கே அனைத்து உலகங்களுக்கும் பிதாமகரான பிரம்மதேவர் உருவம் கொண்ட மற்றும் உருவமற்ற உயிரினங்களால் சூழப்பட்டு ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருப்பதை அவன் கண்டான். அந்த பிரம்மதேவரே துருவ நட்சத்திரத்திற்கு ஆதாரமாகவும் இப்பிரபஞ்சத்தை படைத்த மூல வித்தாகவும் திகழ்பவன் ஆவான். அவரை சூழ்ந்து தேவர்கள் அனைவரும் இந்த உலகை காப்பவர்களும் திசைகளுக்கு அதிபதிகளுமான திக்பாலகர்கள், இதிகாசங்கள், புராணங்கள் மற்றும் பிற புனித நூல்கள் தேவர்களின் உருவம் தாங்கி, கடல்கள், ஆறுகள் மற்றும் ஏரிகள் உருவம் தாங்கி, அஸ்வத்தம், அரசமரம் போன்ற அனைத்து மரங்களும் உடல் உருவம் தாங்கி, குளங்கள், கிணறுகள் மற்றும் ஏரிகள், அத்துடன் மலைகளும் உருவம் தாங்கி, தினங்கள், இரவுகள், பட்சங்கள், 15 தினங்கள், மாதங்கள், ஆண்டுகள், கலைகள், காஷ்டைகள், நிமேஷங்கள், பருவங்கள், அயனங்கள், சூரியனின் சஞ்சாரங்கள் மற்றும் யுகங்கள் போன்ற காலத்தின் பிரிவுகள் அனைத்தும் உடனிருந்தன. அவரை சுற்றி சங்கல்பங்கள், உறுதிப்பாடுகள், விகல்பங்கள், ஐயங்கள், கண்ணிமைத்தல்கள் மற்றும் திறத்தல்கள், நட்சத்திரங்கள், யோகங்கள், கரணங்கள், ஜோதிட நிலைகள், பௌர்ணமிகள், சந்திரனின் தேய்வு மற்றும் வளர் நிலைகள், இன்பம், துன்பம், அச்சங்கள், லாபங்கள், நஷ்டங்கள், வெற்றிகள், தோல்விகள், சத்வம், ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகிய குணங்கள், சாந்தம், அமைதி, மூடத்தன்மை, மயக்கம், அதிப்ரௌடம், முதிர்ச்சி, பிரகிருதியின் விளைவுகள், வாயு பகவான், தேவர்களின் தலைவன், கபம், பித்தம் மற்றும் பிறவும் சூழ்ந்திருந்தன. இவை அனைத்திற்கும் நடுவே யமன் ஒரு நாணமுடைய மணப்பெண்ணை போல உள்ளே நுழைந்தார். அவர் தரையிலேயே நோக்கி கொண்டிருந்தார். அவரது முகம் வெளிரி போயிருந்தது. யமன் தன் பரிவாரங்களுடன் உள்ளே நுழைந்து அருகில் நிற்பதைக் கண்ட அந்த உயிரினங்கள் அனைத்தும் வியப்படைந்தன. அவர்கள் ஒருவருக்கொருவர் இவ்வாறு உரையாடி கொண்டனர். யமன் ஏன் இங்கு வந்திருக்கிறார்? உலகங்களை படைத்தவரான பிரம்மதேவரை சந்திக்க இவர் ஏன் இங்கு வந்திருக்கிறார்? சூரிய பகவானின் முதல்வனான இவர் ஒரு கணம் கூட செயலற்று இருப்பதில்லை. இவர் எதற்காக வந்திருக்கிறார்? விண்ணுலக வாசிகள் அனைவரும் நலத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறார்களா? இவரது ஏட்டுச் சுருளில் பதிவேட்டில் எவ்வித எழுத்துக்களும் இல்லாமல் இருப்பதுதான் இங்குள்ள மிகப்பெரிய வியப்பாகும். அந்த ஏட்டை எழுதும் சித்திரகுப்தரும் இவருடன் வந்திருக்கிறார். அவரும் மிகுந்த மனச்சோர்வுடன் காணப்படுகிறார். தர்மத்திற்கு அஞ்சி நடப்பவர் என்பதால் அவரது ஏடு ஒருபோதும் எழுத்துக்கள் ஏதுமின்றி வெறுமையாக வைக்கப்பட்டிருப்பதில்லை. இதுவரை எவராலும் காணப்படாததும் கேள்விப்படாததுமான ஒரு நிகழ்வு இப்போது நம் விழி முன்னே நிகழ்கிறது. அவ்வுயிரினங்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போதே உயிரினங்களை தண்டிப்பவரும் சூரிய தேவனின் மைந்தனுமான யமன் வேரோடு பிடுங்கப்பட்ட மரம் போல
பிரம்மதேவனுக்கு முன்னால் தரையில் பணிந்தார். அவர், என்னை ரட்சியுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினார். தேவர்களின் தலைவரே, நான் அவமானப்படுத்தப்பட்டு விட்டேன். எனது ஏட்டுச் சுருள் எழுத்துக்கள் ஏதுமின்றி வெற்றுத்தாளாக மாற்றப்பட்டு விட்டது. தாமரை மலரில் வீற்றிருப்பவரே, தாமே அனைத்திற்கும் தலைவராக விளங்கும் இச்சபையில் இதுவரை நான் எத்தகைய தோல்வியையோ அல்லது பின்னடைவையோ கண்டதே இல்லை. இவ்வாறு கூறிய பின்னர், சிறந்த மன்னனே, அவன் அசைவற்றவனாகிவிட்டான். அப்போது அந்த சபையில் ஒரு பெரும் ஆரவாரம் எழுந்தது. அனைத்து மனிதர்களையும், இயங்கும் மற்றும் இயங்கா உயிரினங்களையும் துயருறச் செய்யும் விவஸ்வானின் மகனான யமன் இப்போது தானே துயருற்று அழுது கொண்டிருக்கிறான். அவன் ஏன் அழுகிறான்? பிறரை துன்புறுத்துபவன் வெகு விரைவில் விபத்துக்களையும் பேரிடர்களையும் சந்திக்க வேண்டும். தீய செயல்களை செய்பவன் ஒருபோதும் நன்மையை பெறுவதில்லை. அப்போது வாயுதேவன் அவர்கள் பேசுவதை தடுத்தார். அங்கு கூடியிருந்த அனைத்து உயிரினங்களின் கருத்துக்களையும் பிரம்மதேவர் கவனத்தில் கொண்டார். பிறரை விலக்கிவிட்டு சால மரங்களைப் போல வலிமை வாய்ந்த தனது 2 கரங்களால் வாயுதேவன் யமனை மெதுவாக தூக்கிவிட்டார். மனம் மிகவும் கலங்கியவராகவும் முற்றிலும் உதவியற்றவராகவும் காணப்பட்ட அந்த யமனை பரந்த மனப்பான்மை கொண்ட வாயுதேவன் அவரது இருப்பிடமான இருக்கையில் அமரச் செய்தார். பின்னர் தமது இருக்கையில் அமர்ந்திருந்த யமனை நோக்கி வாயுதேவர் இவ்வாறு வினவினார்: யாரால் நீ தாக்கப்பட்டாய்? யாரால் உன் கடமையிலிருந்து நீ தடுக்கப்பட்டாய்? தலைவா, யாரால் இந்த ஏட்டுச் சுருள் அழிக்கப்பட்டது? அனைத்தையும் என்னிடம் கூறுவாய். எதற்காக நீ இங்கு வந்தாய்? அன்பனே, அனைத்திற்கும் தலைவனாக விளங்குபவரே, உன்னையும் என்னையும் படைத்தவர் ஆவார். அப்படி இருக்க உன் இதயத்தில் இத்துயரம் ஏன் குடிகொண்டிருக்கிறது? வாயுதேவன் இவ்வாறு வினவியதும் யமன் அவனிடம் உண்மையை உரைக்கத் தொடங்கினான். ஆனால் குசகேதுவின் மகனான நளனின் முகத்தை கண்டதும் அவனது வார்த்தைகள் தொண்டைக்குள்ளேயே அடைத்து கொண்டன. அவன் மிகுந்த மனக்கலக்கத்திற்கு ஆளானான். வைசாக மாதமான வைகாசி மாத மாகாத்மியத்தின் 11ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.